ஹெல்த்தை பொறுத்த மட்டியில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும். குறிப்பாக இந்த கிருமி தொற்றுக்கள், மறைமுக உடல் உபாதைகள், வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு, இதில் ஏதேனும் ஒன்றில் ஹெல்த்தில் தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்போ எல்லாருக்குமே தொந்தரவாயிருமானா அப்படி கிடையாது. அப்படியே தசாபுக்திக்கு வாங்க. 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி இந்த மாதம் உங்களுக்கு ஓடுதுன்னா உறுதியாக தொந்தரவு வரும். உணவு பழக்க வழக்கத்தில் கவனமாக இருக்கணும், புரிஞ்சுக்கிடணும். யார் இறங்கி போகிறாங்கிறது முக்கியம் இல்லை, குடும்பத்தில் பிரச்சனை இல்லைங்கிறது தான் நமக்கு மகிழ்ச்சியை தரணும். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் விட்டு கொடுத்து போய்க்கிறது மிக மிக நன்மையை தரும். அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் பருவ வயது பிள்ளைகள் கொஞ்சம் தடுமாற்றங்கள், தேவையில்லாத நட்பு வட்டாரங்களில் கொஞ்சம் சிக்கி இந்த படிப்பில் கொஞ்சம் டீவியேட் ஆகிற காலகட்டம். முதல் 2 வாரம் சொல்கிற அளவுக்கு சிறப்பாக இல்லை. குறிப்பாக சொல்லணும்னா 18ஆம் தேதி வரைக்கும் அப்படின்னு கூட எடுத்துக்கிடலாம் நீங்கள். சரிங்களா? ஐப்பசி 18 வரைக்கும் இந்த இடங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம். குறிப்பாக குடும்பம், ஆரோக்கியம், அந்த பழக்க வழக்கங்கள் பிள்ளைகளோடது. அதனால் படிப்பில் டிஸ்டர்ப் ஆகும். சரிங்களா? தசாபுக்தி 6, 8 தசாபுக்தி நடந்தாலே தொந்தரவு வரும், பார்த்துருங்க. சரிங்களா? ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கோச்சார பொது பலன், ஐப்பசி மாதத்திற்கான பலாபலன்கள் மேசராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகிறது இதான் பார்க்க போகிறோம். சரிங்களா? எனதருமை சிம்மராசி நேயர்களே, இந்த மாதம் வெளிப்படையாக சொல்லணும்னா பெரிதாக ஒரு ஏற்றத்திற்கான மாதம் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. கொஞ்சம் பல விஷயங்களில் நிதானமாக இருக்க வேண்டிய மாதமாக அமையப்பெறுகின்றதுங்கிறத மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிடுங்க. சரி, சிறப்பாக 1-2 விஷயம் கூட இல்லைன்னா அது இருக்குது. அது என்னென்னா, முதல் விஷயம் வேலை கிடைக்கும், ஓரளவுக்கு நல்ல வேலையாக கிடைக்கும். அப்போது சரிவர வேலை இல்லாதவங்க, வேலைக்காக முயற்சிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு இப்போ ஒரு இனிப்பான செய்தி, வேலை கிடைக்கும். சரிங்க, நாங்கள் ஒரு 1000 பேர் சிம்மராசியில் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம், 1000 பேருக்கு இந்த மாதம் வேலை கிடைச்சிருமா அப்புறம் அப்படின்னு கேட்பீங்க. தசாபுக்திக்கு வாங்க. வேலை கிடைக்குங்கிறது 5-10% பொது பலன். அதை நம்ம தலையில் ஏற்றிக்கிட்டு வேலை கிடச்சின்னு கனவு கண்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. முயற்சி செய்யுங்க. உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். ஜாதக தசாபுக்தியின் அடிப்படையில் 6ஆம் இடம் அல்லது 10ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் போகுமானால் அந்த மாதத்தில் உங்களுக்கு சிறப்பாக வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்பு உறுதியாயிரும். அது 10-50% மாறிடும். ஆக உறுதியாக நடைபெறும். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், முயற்சிங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தொழிலையும் ஓரளவுக்கு நகர்வு இருக்கும், ஆனால் கடுமையான ப்ரெஷர் இருக்கும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனாலும் அதை தாண்டி தொழில் நகர்வு குறிப்பாக இந்த மாதத்தோட கடைசி 2 வாரத்தில் ஓரளவுக்கு நல்ல ஃப்ளோவாகவே இருக்கும். ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்ன அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் உத்தியோகம் செய்கின்ற இடங்களில் ஒரு சிலருக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கலாம், அல்லது தொழில் செய்கின்றவர்களுக்கு ஒரு சில அங்கீகாரங்கள் அல்லது பாராட்டுதல்கள் கிடைக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலமாக இந்த காலம் அமைகின்றது. அப்படியே தசாபுக்திக்கு வாங்க. யாருக்கு 9ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்கின்றதோ அவர்களுக்கு உத்தியோகம், தொழிலில் ஒரு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த காலம் உறுதியாக நடக்கும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் என்ன ஒரு கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற இடங்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்குது, அதிகமாகவே இருக்குது. சரிங்களா? சிம்மத்துக்கு இந்த மாதம் சில விஷயங்களில் கொஞ்சம் தொந்தரவுகள் ஏற்படும். அதில் முதல் விஷயம் ஆரோக்கியம். ஹெல்த்தை பொறுத்த மட்டியில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும். குறிப்பாக இந்த கிருமி தொற்றுக்கள், மறைமுக உடல் உபாதைகள், வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு, இதில் ஏதேனும் ஒன்றில் ஹெல்த்தில் தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்போ எல்லாருக்குமே தொந்தரவாயிருமானா அப்படி கிடையாது. அப்படியே தசாபுக்திக்கு வாங்க. 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி இந்த மாதம் உங்களுக்கு ஓடுதுன்னா உறுதியாக தொந்தரவு வரும். உணவு பழக்க வழக்கத்தில் கவனமாக இருக்கணும். ஏங்க, எனக்குலாம் லக்னாதிபதி தசை போய்கிட்டு இருக்கு, நல்லா இருக்காரு, இல்லை 11ஆம் இடம் தசை போய்கிட்டு இருக்கு, நீங்கள் பயப்படவே வேண்டாம். சின்னதாக காய்ச்சல் வந்தால் கூட காணாமல் போயிடும். சரிங்களா? தசாபுக்தி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். ஆக 6, 8 சம்மந்தப்பட்ட தசாபுக்தி போகுதுன்னா உறுதியாக கவனமாக இருக்கணும். ஹெல்த்தில் தொந்தரவுகள் வந்தே தீரும். சரிங்களா? அதை நீங்கள் உணவு பழக்க வழக்கம் மருத்துவத்தின் மூலம் கட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். சரிங்களா? அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் கணவன் மனைவிக்கிடையில தேவையில்லாத கருத்து முரண்பாடுகளை அல்லது சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமைகின்றது. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கூடுமானம் வரையிலும் கொஞ்சம் கணவன் மனைவிக்கிடையில பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள்லாம் வரும்போது அப்படியே விட்டு கொடுத்து அப்படியே அனுசரித்து கொஞ்சம் நிதானமாக பேச்சை நகர்த்திக்கிறது நல்லது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. ஆக அன்பு நண்பர்களே, அப்படியே தசாபுக்திக்கு வாங்க. உங்கள் ஜாதக அமைப்படி 2ஆம் இடம் அல்லது 7ஆம் இடம் அல்லது 8ஆம் இடம் இதில் பாவ கிரகங்கள் அமர்ந்து அந்த கிரகங்களின் தசை புக்தியோ
அல்லது 6ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசபுக்தியை இப்போ போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா உறுதியாக கணவன் மனைவி இடையில தொந்தரவு அல்லது குடும்பத்துல பிறரால குடும்ப நிம்மதி போகிறது, இந்த மாதிரியான தொந்தரவுகள், குடும்ப பிரச்சனைகள் ஏற்பட்டு தான் தீரும். அதை தவிர்க்க முடியாது. அப்போ இந்த அமைப்புகள்ல தசாபுக்தி நடக்குதுன்னா சரிங்களா, அப்படி இருந்துக்கிறது மிக மிக நல்லது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். யார் இறங்கி போறாங்கிறது முக்கியம் இல்லை, குடும்பத்துல பிரச்சனை இல்லைங்கிறது தான் நமக்கு மகிழ்ச்சியை தரணும். சரிங்களா, அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள்ல விட்டு கொடுத்து போய்க்கிறது மிக மிக நன்மையை தரும். அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் பருவ வயது பிள்ளைகள் கொஞ்சம் தடுமாற்றங்கள், தேவையில்லாத நட்பு வட்டாரங்களில் கொஞ்சம் சிக்கி இந்த படிப்பில் கொஞ்சம் டீவியேட் ஆகிற காலகட்டம். முதல் 2 வாரம் சொல்கிற அளவுக்கு சிறப்பாக இல்லை. குறிப்பாக சொல்லணும்னா 18ஆம் தேதி வரைக்கும் அப்படின்னு கூட எடுத்துக்கிடலாம் நீங்கள். சரிங்களா, ஐப்பசி 18 வரைக்கும். ஏன்னா இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் கொஞ்சம் சரியில்லாத ஒரு அமைப்பு. சரி, ஜாதகப்படியும் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு சின்ன வயசில் சுக்கிர ராகு தசை நடக்குது, சுக்கிர தசை நடக்குது அப்படிங்கிற பட்சத்துலேயோ அல்லது 8ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி இப்போ நடந்துகிட்டு இருக்குங்கிற பட்சத்துலேயோ பிள்ளைகள் மீது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கூடா நட்பு கேடு விளைவிக்கும் அப்படிங்கிற மாதிரி எதையாவது ஒன்று பண்ணிட்டு வந்துடுவாங்க. சரிங்களா, அந்த விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்துக்கிட வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத பாருங்க. ஆக அன்பு நண்பர்களே, இந்த இடங்கள்லாம் நீங்க கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம். குறிப்பா குடும்பம், ஆரோக்கியம், அந்த பழக்க வழக்கங்கள் பிள்ளைகளோடது. அதனால படிப்புல டிஸ்டர்ப் ஆகும். சரிங்களா, தசாபுக்தி 6, 8 தசாபுக்தி நடந்தாலே தொந்தரவு வரும், பார்த்துருங்க. சரிங்களா, ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு ஓரளவு சிம்மராசி நேயர்களுக்கு நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பலாபலன்கள் தான் மேலோங்கி இருக்கு. எதுலையும் அகலக்கால் வைக்காம இருங்க. யாரையும் கொடுக்கல் வாங்கல் ஜவாப் ஜாமீன்லாம் போட்டு பணத்தை ஏமாற்றம் பெறாமல் இருங்க. சரிங்களா, குறிப்பா 8ஆம் இடமோ 6ஆம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா சிவன் அமைதியா இருந்துடுறது நல்லது அந்த முதல் 2 வாரம். சரிங்களா, ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லை, நிறைய இடங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் அமைகின்றது. பார்த்திருங்கள், நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.